கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சிந்தை 15. நந்தனின் வார்த்தைகளை கேட்ட மித்ராவிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அப்படியே அசையாமல் அமைதியாக அமர்ந்திருந்தவளுக்கு நந்தனின் வார்த்தைகள் பெரிதாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவே இல்லை என்பதுதான் நிஜம். அதே நேரம் மீண்டும் ஸ்வராவிடம் இருந்து 10வது முறையாக நந்தனுக்கு அலைபேசியில் அழைப்பு வரவும் அதை திரும்பி பார்த்தவன் அப்போதும் அழைப்பை ஏற்காமல் தவிர்த்தான். அவனுக்கு நன்றாக தெரியும் இப்போது ஸ்வரா அழைப்பதற்கான காரணம். இப்போது எதிர்பாராமல் இந்த பேச்சு மித்ராவோடு துவங்கி இருக்கும் இந்த நிலையில் இதை இப்போதே முடித்துவிடவே நினைத்தான் நந்தன். ஸ்வராவின் அழைப்பை ஏற்றால் நிச்சயமாக இந்த பேச்சை தொடர முடியாமல் போகும் என்பதாலேயே அப்படியே விட்டு சென்று மீண்டும் இதையே தொடர அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனாலேயே எடுக்காமல் அப்படியே நந்தன் அலைபேசியை பார்த்து கொண்டிருக்க, இந்த விஷயம் உங்க வருங்கால மனைவிக்கு தெரியுமா என்றிருந்தாள் மித்ரா. அதில் அவளை கேள்வியாக நிமிர்ந்து பார்த்தவன், இந்த விஷயம்னா என்று நிறுத்த வார்த்தைகள் இன்றி அவர்கள் இருவரையும் விரலால் சுட்டி காண்பித்து மித்ரா புரிய வைக்க முயன்றாள். தெரியுமே, நல்லா தெரியும், இன்னும் சொல்ல போனா எல்லாமே தெரியும் என்ற குரலில் ஏற்ற இரக்கத்தோடு சொன்னான் நந்தன். இப்படி ஒரு பதிலை அவனிடம் இருந்து துளியும் எதிர்பார்த்திராதவள் அப்படியே அதிர்ந்து நந்தனை பார்த்தாள் மித்ரா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு முன்பே தெரியும் என்பதே மித்ராவுக்கு அப்படி ஒரு அதிர்வை கொடுத்திருந்தது. அனைத்தும் தெரிந்து எப்படி அவள் இதற்கெல்லாம் சம்மதித்து இருக்கக்கூடும் என்ற கேள்வியே மித்ராவினுள் ஓடிக்கொண்டிருக்க அசைவற்று நின்றிருந்தாள் மித்ரா. அவளின் இந்த அதிர்வையும் திகைத்த நிலையையும் தவறாக புரிந்து கொண்டவன், ஓ, இதை வச்சு பெருசா எதுவும் பிளான் போட்டியா? சோ சேட், டோட்டல் வேஸ்ட் என்றான் பரிதாபப்படும் குரலில். அதில் ஒரு கசந்த புன்னகையோடு நந்தனை நிமிர்ந்து பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து நகர நந்தனும் ஒரு சிறு தோல் குலுக்கலோடு திரும்பிக் கொண்டான். அடுத்த 5வது நிமிடம் மீண்டும் நந்தனின் முன் வந்து நின்றவள், இதில் என் சர்டிபிகேட், ஏடிஎம் கார்டு, 4 செட்டு ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு என்று தன் கையில் இருந்த பையை திறந்து காண்பிக்க அவளின் செயல்கள் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். நான் கிளம்புறேன் என்றவளை எங்கே என கேட்டிருந்தான் நந்தன். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லிவிட்டு மித்ரா திரும்பிக் கொள்ள, அப்போ ஓகே, என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எங்கேயும் போக முடியாது என்றான் இலகுவாக நந்தன். இப்போதானே இதையெல்லாம் முடிச்சுக்கலாம், உன் வாழ்க்கைய நீ பாரு, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள என்ன எரிச்சலோடு மித்ரா கேட்க, அது என் குழந்தை பிறந்த பிறகுதான், இப்போ இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக ஒலித்தது நந்தனின் குரல். நோ, என்னால இனி இங்க ஒரு நிமிஷமும் இருக்க முடியாது. உங்க குழந்தைய பத்திரமா பிறந்ததும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன், புரியுதா என்றவளுக்கு சண்டையிட்டு இங்கிருந்து வெளியேறுவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்றாலும் கூட அதற்கு பிறகு நந்தன் முன்பு சொன்னது போல் யாரும் தன்னை கண்காணிக்கவோ பின்தொடரவோ கூடாது என்பதற்காகவே இதை பற்றி பேசி உறுதி வாங்கி கொள்ள முயன்றாள் மித்ரா. உன்னை இங்க வச்சுக்கணும்னு எனக்கும் எந்த ஆசையும் இல்லை, ஆனா என் குழந்தை எனக்கு முக்கியம் என்றான் நந்தனும் அழுத்தமான குரலில். அதுதான் நான் சொல்றேனே, உங்க குழந்தைய பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன், இப்போ என்ன என் போக்கில விடுங்க என்றிருந்தாள் மித்ரா. அதன் பின் நந்தனும் அவளை தடுக்கவில்லை. சரி என்பது போல் தலையசைத்தவன், ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று ஒரு கோப்பை கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். அதை புரியாமல் மித்ரா பார்த்து கொண்டிருக்க, இது உன் மெடிக்கல் ரிப்போர்ட், எப்போ எல்லாம் செக்கப் போகணும், என்ன செய்யணும் எல்லாம் இதுல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் லாவண்யா தான் உனக்கு பார்க்கறது என்று அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டிருந்தவனே, நான் அங்க போக மாட்டேன், இந்த ஃபைல் எனக்கு வேண்டாம் என்று இடையிட்டு இருந்தாள் மித்ரா. ஏன் ஏன் அப்போ நீ குழந்தைய என்று சட்டென உண்டான கோபத்தோடு நந்தன் கேட்டிருக்க, இல்ல கண்டிப்பா நான் குழந்தைய எதுவும் செய்ய மாட்டேன் என்று பதறிக்கொண்டு பதிலளித்தவளை கேள்வியாக பார்த்தான் நந்தன். என்ன நான் பார்த்துக்கிறேன், உங்க குழந்தை பத்திரமா உங்ககிட்ட வந்து சேரும் என்று மட்டும் சொன்னவளை ஏன் என ஒற்றை சொல்லோடு கூர்மையாக பார்த்தான் நந்தன். எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு மித்ரா முடித்து கொள்ள,
அவ இந்த ஃபீல்டுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா என மித்ராவுக்கு புரிய வைக்க நந்தன் முயல. எப்படி ஃப்ராடு பண்ணியா என்றிருந்தாள் மித்ரா. ஃப்ராடா? யாரு ஃப்ராடு? ஒருத்தரை பத்தி தெரியாம எதுவும் உன் இஷ்டத்துக்கு? எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல என்று மட்டும் சொல்லிவிட்டு மித்ரா முடித்து கொள்ள, அவ இந்த ஃபீல்டுல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா என மித்ராவுக்கு புரிய வைக்க நந்தன் முயல. எப்படி ஃப்ராடு பண்ணியா என்றிருந்தாள் மித்ரா. ஃப்ராடா? யாரு ஃப்ராடு? ஒருத்தரை பத்தி தெரியாம எதுவும் உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது என மித்ராவின் வார்த்தைகளில் சட்டென ஆத்திரம் உண்டானது நந்தனுக்கு. அதில் நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அவங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா என்ன பொறுத்தவரை அவங்க ஃப்ராடு தான். எனக்கே தெரியாம நான் இன்னைக்கு இருக்க இந்த நிலைக்கு காரணம் அவங்க தானே. இதுவே பெரிய தப்பு தான். இதுக்கே என்னால அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு எந்த பலனும் இருக்காது. உங்க முழு சப்போர்ட்டோட இந்த கேஸை எதுவும் இல்லாம செஞ்சுட்டு ஈஸியா வெளியே வந்துடுவாங்க. அதுக்கு ஏன் நான் என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? அதான் அமைதியா இருக்கேன். அதுக்காக அவங்க செஞ்சது சரின்னும் ஆயிடாது. இனி ஒரு முறை அவங்கள நம்புவதும் முடியாது என்று உள்ளிருந்து வந்த வேகத்தோடும் கோபத்தோடும் பேசினாள் மித்ரா. புரியாம பேசாத. அவ எனக்காகத்தான் செஞ்சா. அவளுக்கு இதுல கொஞ்சமும் விருப்பமோ உடன்பாடோ இல்ல. என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டா தெரியுமா என நந்தன் தன் தோழிக்காக நின்று பேசவும், அவ்வளவு விருப்பம் இல்லாத ஆளா இருந்தா செய்யாம இருந்திருக்கணும். செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு வெட்டி பேச்சு என கசப்பான புன்னகையோடு பதிலளித்தாள் மித்ரா. அது என் மேல இருக்க நன்றியுணர்வு. அவங்களுக்கு முக்கியமான ஒரு தருணத்துல நான் செஞ்ச உதவிக்கு பதிலா செஞ்ச பிரதிபலன். அதான் நாதன் நான் கேட்டதும் யோசிக்காம செஞ்சான். ஆனா லாவன் அப்பவும் என்னையும் அவ கணவனையும் எதிர்த்து அவ்வளவு சண்டை போட்டா. அதுல நான் தான் விடாப்பிடியா நின்னு என் காரியத்தை செய்ய வச்சேன் என்று விளக்கம் அளித்தவனை சலிப்பாக பார்த்தாள் மித்ரா. அவங்க ரொம்ப உயர்ந்த உள்ளமாவே இருந்துட்டு போகட்டும், ஆனா எனக்கு வேண்டாம் என்று திட்டவட்டமாக பதிலளித்தவளை கண்டு நந்தனுக்கு கோபம்தான் வந்தது. இங்கே தவறுன்னு பார்த்தா அது என் மேல மட்டும்தான். என்ன காரணத்துக்காகவும் என்ன சார்ந்தவங்களை குறை சொல்றத நான் அனுமதிக்க முடியாது. அதோட உன் உடல்நிலைய பத்தி அவளுக்கு தான் நல்லா தெரியும். இனி புதுசா ஒரு டாக்டரை பார்க்கறதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றான் அழுத்தத்தோடு நந்தன். உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல என்று எரிச்சலோடு வந்தது மித்ராவின் பதில். மீண்டும் மீண்டும் அவர்களை நல்லவர்கள் வல்லவர்கள் என்பதையெல்லாம் கேட்க முடியாமல் உண்டான எரிச்சலில் மித்ரா பேசி இருக்க, நம்பிக்கை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பேர் அவ அப்பாயின்மெண்ட்காக காத்திருந்து வராங்களே, அவங்களுக்கு எல்லாம் இருக்க நம்பிக்கை உனக்கு ஏன் இல்லாம போகுது என்ற அதைவிட அதிகமான எரிச்சலில் நந்தனும் கத்தினான். அதில் உண்டான ஆத்திரத்தோடு, அவங்களுக்கெல்லாம் எனக்கு நடந்தது போல நடக்கலையே என்றிருந்தாள் மித்ரா. அதில் அவளை கூர்மையாக பார்த்தவாறே, இதுக்கு மேல உன்னை என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிற என்றான் நந்தன். என்ன வேணும்னாலும் செய்யலாம். ஏன் உங்க குழந்தை பிறகு என்ன கொலை கூட செய்யலாம், யாருக்கு தெரியும் என்றிருந்தால் மித்ராவும் சளைக்காமல். ஏய் என்று அவளின் கழுத்தை பிடித்திருந்தவனின் குரலிலும் முகத்திலும் அவ்வளவு ஆத்திரம் தெரிந்தது. ஆனால் நொடியில் சட்டென அவளிடம் இருந்து விலகியவன், உங்க அப்பாவுக்கு அவர் செஞ்சதுக்கான தண்டனை கிடைக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். அப்படி நடந்தாதான் அதோட வலி எப்படி இருக்கும்னு அவருக்கு புரியணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. என்ன இதை இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போகணும். அதோட பலனா உங்க அப்பா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா உயிர் இழப்பு எல்லாம் வரணும்னு நான் நினைக்கல. அப்படி நினைச்சு இருந்தா என் திட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும் என்றான் நந்தன். யாருக்கு தெரியும் நீங்க எப்போ எப்படி முடிவு செய்வீங்கன்னு. ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கு வேற எதுவும் தோணலாம். எங்க அப்பா மேல வேற எதுவும் உங்க கண்ணுக்கு தப்பா படலாம். அப்போ நான் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இடையே தொல்லையா இருப்பேன்னு நீங்களா நினைச்சு அப்படி ஒரு முடிவுக்கும் வரலாம். அதையும் உங்க நல்ல நண்பர்களும் நன்றி கடனா நினைச்சு செய்யலாம் தானே என்று கேலி குரலில் பேசியவள் வேண்டுமென்றே அந்த அந்த நல்லவில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து இழுத்து பேச, இவளிடம் இனி பேசி பயனில்லை என்பது போல் பார்த்து கொண்டிருந்தான் நந்தன்.
புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். ஆனா புரிந்து கொள்ளவே மாட்டேன் என்று நிற்பவளிடம் பேசி என்ன பயன்? என்பது போல் நந்தன் திரும்பிக் கொள்ள, உங்க குழந்தைக்கு நான் பொறுப்பு. என் விருப்பமே இல்லாம எனக்குள்ள வந்திருந்தாலும், நான் இனி இதுல செய்ய எதுவும் இல்லை. ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நான் குரூரமானவளும் இல்ல. இந்த குழந்தைய பத்திரமா காப்பாத்தி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஆனா எந்த டாக்டர் எங்கே பார்க்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்று நிறுத்தி நந்தனின் முகம் பார்த்தவளை மேலே சொல் என்பது போல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் நந்தன். என்னை இனி உங்க ஆட்களோ நீங்களோ பின்தொடர வேண்டாம். என் வாழ்க்கைய என்ன வாழ விடுங்க என்றவள் கிளம்புவதற்கு தயாராகி நந்தனின் பதிலுக்காக காத்திருக்க, சரி போ என்பது போல் ஒரு தலையசைப்போடு முடித்து கொண்டான் நந்தன். அதில் உண்டான நிம்மதியோடு அங்கிருந்து வெளியில் வந்தவளின் மனதில் இந்த நிலையில் தனியே செல்ல வேண்டி வருவதை எண்ணி வரவேண்டிய கலக்கமோ பயமோ கொஞ்சமும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஒரு நிம்மதி உணர்வே மனமெங்கும் பரவியது. ஏனோ சில நாட்கள் கடந்திருந்த இந்த நிலை அவளுள் பல காலமாக போராட்ட களத்தில் இருந்த அளவிற்கு களைப்பை கொடுத்திருக்க, இப்போது இந்த வெளியேற்றம் மித்ராவுக்குள் அப்படி ஒரு விடுதலை உணர்வை கொடுத்தது. அந்த உணர்வு கொடுத்த நிம்மதியில் மித்ரா விழிகளை மூடி ஆழ்ந்து வெளிக்காற்றை சுவாசித்தவாறு வெளியேற, அதே நேரம் காரில் புயல் வேகத்தில் அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள் ஸ்வரா. தன் அமைதியை கலைத்த அந்த சத்தத்தில் திரும்பிய மித்ரா உள்ளே செல்லும் பெண்ணை புரியாமல் பார்த்தாலும் பெரிதாக அதை பற்றி கவலைப்படாமல் தன் போக்கில் நடக்க துவங்கினாள் மித்ரா. திடீரென தன் முன் வந்து நின்றவளை ஆச்சரியமாக பார்த்தாலும், ஹே ஸ்வீட் ஹார்ட், வாட் அ சர்ப்ரைஸ் என சந்தோஷமாகவே வரவேற்றான் நந்தன். ஆனால் அவனின் சந்தோஷத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாமல் முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் ஸ்வரா. அவளின் இந்த கோபத்தை புரியாமல் பார்த்தவன், என்னடா என்றிருக்க, இப்போ வந்து கேளுங்க என்னடா நொன்னடான்னு. நான் எத்தனை முறை ஃபோன் செஞ்சேன், ஏன் எடுக்கல என செல்லமாக சினுங்கினாள் ஸ்வரா. அதில் அவளின் கைப்பற்றி அழைத்து சென்று சோஃபாவின் தன் கை வளைவுக்குள் அமர வைத்து கொண்டவன், ஒரு முக்கியமான விஷயம் பேசி தீர்க்க வேண்டியிருந்ததுடா, அதுதான் என்றான் பொறுமையான குரலில். யார் கூட என்று அப்படியே அவன் மேல் சாய்ந்தவாறே திரும்பி நந்தனை முறைத்தவளை லேசான சிரிப்போடு பார்த்தவன் அதில் பதில் எதுவும் சொல்லாமல் இருக்க, அப்போ அவ கூட தானே என்றிருந்தாள் ஸ்வரா. அதற்கு நந்தனிடம் இருந்து ஆம் என ஒரு தலையசைப்பே பதிலாக வந்தது. அப்போ அவளை விட நான் உங்களுக்கு குறைவா போயிட்டேனா? அவ கூட பேச என்கிட்ட பேசாம இருந்து இருக்கீங்க என்று ஒரு வேகத்தோடு திரும்பி நந்தனின் முகம் பார்த்தவளை புன்னகையோடு ஏறிட்டவன், உனக்கு அப்படியா தோணுது என்றான். அதில் தானாகவே பார்வையை தழைத்து கொண்டவள் இல்லை என்று மெல்லிய குரலில் இழுக்க, அப்புறம் என்ன என்றிருந்தான் நந்தன். அது இன்னைக்கு என்று அவனின் மார்பில் சாய்ந்தவாறே மெல்லிய குரலில் துவங்கியவளை நிறுத்தியவன், எனக்கு தெரியும்டா, நாம வெளியில போகலாம்னு சொல்லி இருந்தேன். நீ அதுக்காகத்தான் கூப்பிடுறன்னு கூட தெரியும். ஆனா அதை விட முக்கியமா இங்க ஒரு பிரச்சனைய பேசி தீர்க்க வேண்டி இருந்ததுடா. நாம எப்போ வேணும்னாலும் போகலாம். அதை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்ட. நீ சண்டை போட, நான் சமாதானம் செய்யன்னு அப்படியே டைம் அதுல போகும், அதான் என்றான் நிதானமாக அவளுக்கு புரிய வைக்கும் குரலில் நந்தன். அப்படி ஏன் கூட வெளியே வர்றதை விட முக்கியமா அவ கூட பேச வேண்டிய விஷயம் என்று அப்போதும் அவன் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் சட்டென கேட்டவளின் மூக்கை பிடித்து லேசாக ஆட்டி, பாத்தியா, இதுக்குத்தான் நான் போன் எடுக்கல என்றான் நந்தன் புன்னகையோடு. அதில் அவளின் கோபம் காணாமல் போக லேசான சினுங்களோடு நந்தனை வலிக்காமல் அடிக்க துவங்கினாள் ஸ்வரா. அப்படியே அடிச்சிட்டு இருந்தா பாவம் சின்ன பையன், என் உடம்பெல்லாம் வீங்கிடும். அப்புறம் எப்படி நாம வெளியே போக என்றான் நந்தனும் சிரித்து கொண்டே. வெளியே போகலாமா? நிஜமாவா? ஏன், இப்போ பேசி முடிச்சிட்டீங்களா என்று கேள்வியாக அவனை ஸ்வரா பார்க்க, பேசி முடிச்சிட்டு அவ கிளம்பிட்டா என்றான் நந்தனும் சாதாரணமாக. கிளம்பிட்டாளா? எங்க என்று கேள்வி கேட்டவாறே பார்வையை அந்த வீடு முழுக்க சுழற்றினாள் ஸ்வரா. தெரியல என்று இலகுவாக நந்தன் பதில் சொன்ன விதம் அவளுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தர, தெரியலனா என்ன அர்த்தம் என்றால் புரியாமல். தெரியலனா தெரியலன்னு தான் அர்த்தம். இனி இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா என நந்தன் சொல்லவும், அப்படி எப்படி நீங்க அனுப்புனீங்க நந்து? அவ்வளவு கோபமா இருந்தீங்களே
என்றவளுக்கு இன்னும் கூட நந்தன் சொல்வதை நம்ப முடியவில்லை. ம் ஆமா, பட் எதுவும் இனி வேண்டாம், எல்லாம் போதும்னு தோணுச்சு, அதான் எல்லாமே பேசி முடிச்சிட்டோம் என்றதோடு அந்த பேச்சுவார்த்தையை முடித்து கொண்ட நந்தன் எழுந்து நின்றான். அதில் அவ்வளவு நேரம் இருந்த சுணக்கம் எல்லாம் காணாமல் போக உற்சாகமாக நிமிர்ந்து அமர்ந்த ஸ்வரா, அப்போ அவங்க இங்கே இல்லையா, நிஜமாவே போயிட்டாளா என்றிருந்தால் முகமும் கண்களும் ஜொலிக்க. எஸ், இப்போ நாம கிளம்புவோமா என்றவனை ஆர்வமாக பார்த்தவள், அப்போ இனி அவ இங்க திரும்பி வரவே மாட்டா, அப்படித்தானே, இனி நம்ம வாழ்க்கையில அவ இல்லைதானே என்றால் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து கொள்ளும் விதமாக. எஸ் எஸ், இனி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னேயும் அவ நம்ம வாழ்க்கையில இருந்தது இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல, போதுமா, இப்போ கிளம்பு என்று கூறி புன்னகைத்தான் நந்தன்.